கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சமாதானமான காலத்தை கட்டளையிட்டிருக்கிறார். சமாதானமான சூழ்நிலைகளை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த சமாதானமான சூழ்நிலை எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் போய் முடிகிறது. அங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனியுங்கள். வெளி 8:1 அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகத்தின் சரித்திரம் முழுவதும் அந்த அரை மணி நேர அமைதியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய தீர்வு, இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு, இந்த உலகத்தினுடைய முடிவு எல்லாமே அந்த அரை மணி நேர அமைதலில் அங்கே அடங்கி இருக்கிறது என்று திருமறை நமக்கு சொல்கிறது. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி எப்படி உண்டாகும்? பரலோகம் என்பது நான் சொன்னேன், ஒரு மிகவும் எப்பொழுதுமே சலசலப்பான ஒரு இடம். ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் வருவதும் போவதும், நீர் பரிசுத்தர் 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 என்று போற்றுவதும், நமக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸ், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த காவல் தூதன், இவர்கள் பிதாவுடைய முகத்தை தரிசித்து தரிசித்து வருகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற கோடான கோடி உலகங்கள், அந்த உலகங்களின் பிரதிநிதிகள் ஆண்டவரை போய் தரிசித்து வருகிறார்கள். அப்படியானால் இந்த அண்ட சராசரங்களின் தலைமை பட்டணமாகிய பரலோகம், அந்த பரலோகத்தில் எப்பொழுதுமே சந்தடி. The busiest place in the universe is heaven. இரவும் பகலும் அங்கு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். அங்கு அமைதி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி அரை மணி நேரம் எப்படி அமைதி வரும்? திருமறையிலே நான் சொன்னேன், சுயதோற்றமான பொருள் அல்ல. அரை மணி நேரம் என்று சொன்னால் அது அரை மணி நேரம் அல்ல. பின்ன என்ன என்று நாம் பார்க்கும்போது திருமறை அதற்கு அநேக இடங்களிலே இந்த மணி நேரம், நாள் என்ற இந்த காரியத்தை குறித்து பேசுகிறது. தீர்க்கதரிசனத்திலே நாள் என்று சொன்னால் அது என்ன என்று அநேக இடங்களிலே பேசுகிறது. அதை குறித்து நான் இன்னொரு முறை இந்த தீர்க்கதரிசனத்தை வரும்போது அநேக வசனங்களை காட்டி உங்களுக்கு நான் ஆதாரமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அங்கே எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறேன். எசேக்கியேல் 4:6 நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் உருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். குறித்துக் கொள்ளுங்கள். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். என்னாகமும் 14:34. திருமறையிலே தீர்க்க தரிசனத்திலே ஒரு நாள் என்று சொல்லும்போது ஒரு வருஷத்திற்கு அது ஒப்பிடப்படுகிறது. ஒரு நாள் என்றது 24 மணி நேரம் ஒரு வருஷமாக கணக்கிடப்படுகிறது தீர்க்க தரிசனத்தில். அப்படி கணக்கு போட்டால் இந்த 24 மணி நேரம் ஒரு நாள், ஒரு வருஷம். சரி, அப்படியானால் ஒரு மணி நேரம் எத்தனை நாள், அரை மணி நேரம் எத்தனை நாள் என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்ப்பீர்களானால் வீட்டில் போய் கணக்கு போட்டு பாருங்கள். சுமார் 7.5 நாட்கள். அரை மணி நேரம் என்று சொல்லும்போது 7.5 நாட்கள் நம்முடைய உலக பிரகாரமாக. பரலோகத்திலே 7.5 நாட்கள் அமைதி உண்டாயிற்று. ஏன் 7.5 நாட்கள் அமைதி உண்டாயிற்று? இதை குறித்து திருமறை அநேக இடங்களிலே பேசுகிறது. என்றாலும் அந்த ஒரு விசேஷமான வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். ஆண்டவருடைய 2வது வருகை பற்றி இங்கே பேசுகிறார். இந்த 2வது வருகையில என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவரோடு கூட பிதாவாகிய தேவன் வருவார், பிதாவின் மகிமையோடும். அப்படியானால் அவரோடு கூட அந்த வான மண்டலத்தில் உள்ள அத்தனை தேவ தூதர்களும் அங்கே வந்து விடுகிறார்கள். இந்த உலகத்தினுடைய சரித்திரம் ஒரு விசேஷமான சரித்திரம். அருமையானவர்களே, இந்த அண்ட சராசரங்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தது ஒரு விசேஷமான காரியம். அதிலும் இந்த உலகத்தில் மக்களை படைத்தது அதையும் விசேஷமான ஒரு காரியம். அந்த மக்களை படைத்த போது நான் திருமறையில் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அண்ட சராசரங்களின் உலக பிரதிநிதிகள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். தேவ தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அந்த 6 நாள் சிருஷ்டித்து 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்த போது
அந்த எல்லா தேவ தூதர்களும், மற்ற உலகத்தில் அநேக தேவ தூதர்களும், அநேக ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களும் மற்ற உலகத்தின் பிரதிநிதிகளும் இங்க வந்து அங்கு இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை குறித்து சந்தோஷப்பட்டு அவர்கள் பாடினார்கள் என்று அங்கு யோபுனுடைய புத்தகத்திலே நாம் விசேஷமாக வாசிக்கிறோம். யோபு 38 அதிகாரத்திலே அதை குறித்து வாசிக்கிறேன். யோபு 38 4வது வசனத்திலே, நான் பூமி அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. ஆண்டவர் இந்த பூமியின் அஸ்திபாரம், இந்த உலகத்தின் துவக்கத்தை பற்றி பேசும்போது சொல்லுகிறார், அப்பொழுது இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. தேவபுத்திரர் அப்பொழுது எங்கிருந்தார்கள்? ஆதாம் ஒருத்தர் தானே இருந்தார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதற்கு விளக்கம் யோபுவினுடைய 1 அதிகாரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தேவபுத்திரர்கள் எல்லோரும் வந்து நின்றார்கள். யோபு 1 அதிகாரம் 6வது வசனம் 2 அதிகாரத்திலே இருக்கிறது. மற்ற உலகத்தின் பிரதிநிதிகள் இங்கு இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பின் முடிவிலே அதை கொண்டாடுவதற்காக மற்ற உலகத்தின் பிரதிநிதிகளும் தேவபுத்திரர்களும் விடிய காலத்து நட்சத்திரங்கள் என்றால் தேவதூதர்களும் இந்த உலகத்துக்கு வந்திருந்தார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அந்த திருமணம் செய்து வைத்த போது ஏதோ ஏவாள் கையை பிடித்து ஆதாம் கையிலே கொடுத்து விடவில்லை. அந்த ஆதாம் ஏவாளுடைய திருமணத்திற்கு மற்ற உலகத்தின் பிரதிநிதிகளும் ஏராளமான தேவ தூதர்கள் வந்திருந்தார்கள். அப்படியானால் ஆதாம் ஏவாளுடைய கல்யாணம் மிக சிறப்பாக அண்ட சராசரங்களின் ஒரு மேரேஜாக அங்கு நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் பாவம் செய்யாமல் இருந்திருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்கும் ஏராளமான தேவ தூதர்களும் மற்ற உலகத்தின் மக்களும் வந்திருப்பார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு திருமணமாக இருக்கும்? அப்படிப்பட்ட காலம் சீக்கிரமாக வரப்போவது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிதான காரியங்களை மிக மிக பெரிதான காரியங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே நமக்கு அந்த பெரிய காரியங்களை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கே சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கு ஆண்டவருடைய தூதர்கள் எல்லோரும் அங்கே வந்து விடுகிறார்கள். ஆண்டவர் வருகிறார், பிதாவாகி தேவனும் வந்து விடுகிறார். ஆகவே பரலோகத்தில் யாரும் இல்லை. 6 மணி நேரம் அமைதல். 7.5 நாட்கள் ஆண்டவர் அங்கிருந்து இங்கு வர, இங்கிருந்து அங்கு போக, தேவனுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போக. அப்படி அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகும்போது திருமறை ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறது. கூட்டிக் கொண்டு போகும்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மேகங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மேகங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு போகும்? இந்த மேகத்தில் வல்லமையான கரண்ட் இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது. ஆண்டவர் இந்த மேகத்தை நமக்கு ரதமாக மாற்றுகிறார். திருமறையில இன்னொரு விளக்கம் அங்கே இருக்கிறது. அந்த மேகம் என்று சொல்லும்போது தேவ தூதருடைய கூட்டம். இந்த தேவ தூதர்கள் எசேக்கியேல் 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் தேவனுடைய சிங்காசனத்தை சுமந்து அந்த தேவ தூதர்கள் கேருபீன்கள் அங்கு உலகமெங்கும் அண்ட சராசரங்களில் தூக்கி கொண்டு போகிறார்கள். அதே விதமாக எலியா அங்கு பரலோகத்துக்கு போன போது கர்த்தருடைய அந்த அக்னிமயமான ரதங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அக்னிமயமான ரதங்கள் வந்து அவரை தூக்கி கொண்டு போனது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே திரளான கூட்டம் ஆதாம் காலத்தில் இருந்து ஆண்டவர் வரைக்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருப்பார்கள். அவ்வளவு பேரையும் தேவ தூதர்கள் பிரம்மாண்டமாக, ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமாக அவர்கள் ஒரு ரதம் மாதிரி அமைத்து அந்த ரதத்தில் அத்தனை பேரையும் தூக்கி கொண்டு தேவ தூதர்கள் வேகமாக அந்த பரலோகத்திற்கு அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். திருமறையிலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஒரே நாள் ஆகிறது. ஏனென்றால் அவர்கள் வேகமாக வந்து விடுகிறார்கள். ஆனால் திரும்பி போவதற்கு அங்கு அநேக நாட்கள் ஆகிறது. இந்த வேத புத்தகத்திலே பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பை பற்றி வேதம் மிக திட்டவட்டமாக பேசுகிறது. ஆகவே இங்கிருந்து அந்த 7 நாள் பிரயாணத்துக்கு போகும்போது ஒரு உலகத்தில் இடையிலேயுள்ள மக்கள் வாழ்கிற ஒரு உலகத்திலே ஒரு நாள் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக தங்குவோம்.
இதை பற்றி பின்னாலே நான் வேத விளக்கத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அதை ஒரு ரெஃபரன்ஸாக உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டு போகிறேன். அப்படியானால் ஒரு நாள் தங்கிவிட்டால் அப்புறம் திரும்ப அங்கே போவோம். திரும்ப போகும்போது அவ்வளோ நாள் ஆகிறது. காரணம் என்ன? மக்கள் எல்லாரும் அப்படியே வானவெளியிலே போகும்போது இந்த அநேக உலகங்களை பார்ப்போம். இது என்ன உலகம், அது என்ன உலகம், அது என்ன, இது என்ன என்று நமக்கு 1000 கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் அந்த தேவ தூதர்களும் ஆண்டவரும் நமக்கு விடை கொடுத்து அது ஒரு பிக்னிக் மாதிரி, அது ஒரு உல்லாச பிரயாணம் மாதிரி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது எவ்வளவு மகிமையாக இருக்கும், எவ்வளவு ஒரு வினோதமாக இருக்கும். அதை நாம் மனதிலே கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அந்த பிரயாணத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் யாவரும் ஒருவர் தவறாதபடி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மை கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்கு போகும்போது அந்த மேகத்தின் கூட்டத்திலே தேவதூதர்கள் நம்மை தூக்கி கொண்டு போகும்போது நீங்களும் நானும் இருந்து அண்ட சராசரங்களை நாம் பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த கூட்டத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போகணும். அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக தந்தல்வாராக. அப்படியானால் இன்றைக்கு அந்த அரை மணி நேரம் அமைதல், பரலோகத்தில் ஏற்படுகிற அந்த அரை மணி நேர அமைதலை சுற்றித்தான் இந்த உலகத்தின் சரித்திரம் முழுவதும் போகிறது. அந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? அந்த அரை மணி நேரத்தில் நாம் எங்கே இருப்போம்? ஆண்டவரோடு கூட அவரோடு கூட அந்த பரலோகத்துக்கு போவோமா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அமெரிக்க நாட்டிலே ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். பக்தியுள்ள ஒரு மகள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு மகள், சிறுவயதிலேயே ஊனப்பட்டு மிகவும் பலவீனப்பட்டு வியாதி பிடித்த அந்த மகள். ஆண்டவர் அந்த மகளை எடுத்து அந்த பலவீனத்தை போக்கி வல்லமையாக உபயோகித்தார். அந்த அம்மா ஆண்டவருடைய காரியங்களிலே மிகவும் அக்கறை கொண்டவர்களாக தேவனிடத்திலே கேட்டு கேட்டு வேத வசனங்களினுடைய விளக்கத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டினார். அந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவரே, நீர் 2வது முறை வரும்போது எந்த வழியாக நீர் வரப்போகிறீர், எப்படி நீர் வரப்போகிறீர் என்று அந்த அம்மா அவளோடு ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜெபித்தார்கள். அநேக சமயங்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்யும் போது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை ஜெபிங்க. நமக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். நமக்கு ஆகாரம் வேண்டும், உடை வேண்டும், உணவு வேண்டும், சுகம் வேண்டும், பலம் வேண்டும், ஆறுதல் வேண்டும், தேர்தல் வேண்டும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அறிவார். அவை எல்லாவற்றையும் பரமபிதாவாகி அவர் நமக்கு தருவார், பூர்ணமாக தருவார். அதை நிரந்தரமாக ஆண்டவர் தருவார். ஆனாலும் பரலோகத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மூடி பிரசங்கியார் ஆண்டவரிடத்துல கேட்டார், ஆண்டவரே, இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறீர்கள். நான் சாவதற்கு முன்னதாக அந்த பரலோக ராஜ்யத்தை ஒரு பகுதி, ஒரு நிமிஷம், ஒரு பகுதி எனக்கு காட்ட வேண்டும் என்று ஜெபித்தார். ஷோ மீ, கிவ் மீ எ கிளிம்ஸ் ஆஃப் ஹெவன். அந்த பரலோகத்தின் ஒரு காட்சி, அந்த ஒரு நிமிஷ காட்சி எனக்கு காட்ட வேண்டும் யா என்று ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த காட்சியை கடவுள் கொடுத்தார் என்றும், அந்த காட்சியை கண்ட பிற்பாடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த மூடி பிரசங்கியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக கடவுளுக்கென்றே உழைத்து முழுவதுமாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணம் செய்து வரவர். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அதை பற்றி கேட்க வேண்டாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆயத்தம் பண்ணியிருக்கிறீரே, எனக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த ஸ்தலத்தை எனக்கு காட்டு ஆண்டவரே, எனக்கு காட்டும் தகப்பனே. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் காட்ட மாட்டாரா? அந்த அம்மா ஜெபம் பண்ணினார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஒரு தரிசனம் வந்தது. திடீரென்று அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். நான் சொன்னேன், தரிசனம் எப்படி வரும் என்று. ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னோட அவரை பார்த்தேன், அவர் என்னோடு பேசினார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. திருமறையிலே தரிசனம் காணும்போது இந்த வேத வசனம் மனிதனுடைய சித்தத்தினால் வரவில்லை, தேவனுடைய ஆவியானவர் பேசினார் என்று இருக்கும்போது, தரிசனத்துல தேவனுடைய பிள்ளைகள் தரிசனம் காணும்போது மனிதனுடைய சித்தம் அங்க இருக்கக்கூடாது. ஆகவே தரிசனம் காண்கிறவர்கள் செத்தவர்கள் மாதிரி கீழே விழுந்து விடுவார்கள். அவர்களுக்கு பேச்சும் இருக்காது, மூச்சும் இருக்காது. தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் தாங்கப்படுவார்கள். ஒரு எண்ணம் இருக்காது, சிந்தனை இருக்காது. செத்த பிண மாதிரி கிடப்பார்கள். ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக புகுந்து அந்த ஆண்டவருடைய வாக்கியங்களை சொல்லுவார்.